வணக்கம் நேயர்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது யாருன்னா, நம்ம எடப்பாடியாரை பற்றி தான் ஒரு முக்கியமான தகவல் கிடச்சிருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய அதை சொன்னவர் எடப்பாடியாருக்கு மிகவும் நெருக்கமாக இருந்த, இப்போது இல்லை, அவர் தான் சொல்லியிருக்கார். அதாவது நம்மளுடைய கோபி தொகுதியினுடைய முன்னாள் எம்எல்ஏ செங்கோட்டையன் தான் அந்த தகவலை சொல்லியிருக்கார். அதுவும் தேர்தல் பிரச்சாரங்களில் தான் இந்த குட்டுகள் எல்லாமே வெளியில் வருது. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமிக்கு மட்டும், அதாவது எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமிக்கு மட்டும் 50,000 கோடி அளவுக்கு சொத்து இருக்கிறதா சொல்லியிருக்காது. இது நம்பவும் முடியலை, நம்பாமல் இருக்கவும் முடியவில்லை. ஏன் அப்படின்னா, அவர் சொல்கிற கணக்கு பார்த்திங்கன்னா, ஈரோடு மாவட்டத்தில் மட்டும் குறிப்பாக ஒரு 2 ஃபேக்ட்ரியை சொல்கிறார். ஒன்று பேப்பர் மில், அதோட மதிப்பு எவ்வளோ அப்படின்னா 2,000 கோடியாம். அதே மாதிரி அதே ஈரோடு மாவட்டத்தில் 3,000 கோடிக்கு சேக்கோ ஃபேக்ட்ரி இருக்கான். இது ரெண்டையும் கூட்டினாலே 5,000 கோடி ஆச்சு. இதுக்கு மேலே அப்போ கூட்டி கழித்து பார்த்தோம் அப்படின்னா, எடப்பாடியார் சொத்து கிட்டத்தட்ட அவர் சொன்ன கணக்குப்படி 50,000 கோடிக்கு மேலே கூட இருக்கலாம் அப்படின்னு தான் நமக்கு இதன் மூலியமாக தெரிய வருது. இன்னமும் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, தேர்தலுக்கு அப்புறம் நம்ம அவருக்கு எங்கெல்லாம் சொத்து இருக்குது அப்படின்றது நம்ம தேடி கண்டுபிடிச்சிறது சுலபம். அது மக்களுக்கு கண்டிப்பாக வெளிப்படுத்தும் அப்படின்றத சொல்லியிருக்காரு.